அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 13 பகுதி 2. இனியும் அங்கே உட்காரவே முடியாது என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் வேரா. மணி 6:20. வேராவுக்கு இப்பொழுது அவருடைய அறைக்கு போயே ஆக வேண்டும். தெறிக்கும் நெற்றியிலும் பொட்டிலையும் குளிநீரை அள்ளி அள்ளி விட்டு கொள்ள வேண்டும். அவர் எழுந்து கொண்டு சில அடிகள் வைத்தார். பிறகு நினைவு வந்தவராய் திரும்பி ஒரு மெழுகுவத்தியை பாக்கெட்டிலிருந்து உருவி எடுத்தார். கொளுத்தினார். சிறு தட்டின் மீது கொஞ்சமாய் உருக்கினார். அது ஸ்திரமாய் நின்றது. தூக்கி கொண்டு கிளம்பினார். வரவேற்பறையை விட்டு வெளியேறி 4 ஆடவர்களையும் உள்ளே வைத்து அவரை கதவை காலால் எத்தி மூடி வெளியேறினார். படிகள் ஏறி மாடி வராண்டாவில் சென்று தன் அறைக்குள் பிரவேசித்தார் வேரா. தன் அறைக்கதவை திறந்த கணமே சட்டென நிதானித்தார் அவர். திடுமென அப்படியே ஒரு மரமென நின்று போனார். அவருடைய நாசி துளைகள் திண்டாடின. மோப்பம் மோப்பம். கடல் கடல் வாசம். ஸ்திரில் நீந்திய கடல். அதேதான் அதேதான். இதில் வேராவை ஏமாற்ற முடியாது. தீவில் இருக்கும்போது கடல் வாசத்தை தவிர வேறொன்றை நுகர முடியாதுதான். ஆனால் இது வித்தியாசமானது. அந்த நாளன்று இதே வாசம்தான் பீச்சில் இருந்தது. அலைகள் எழும்பி பாறைகளில் அடிக்கும் போதெல்லாம் வந்து வீசும் கடற்பாசிகள், சூரிய வெளிச்சத்தால் பாசியால் பிசுபிசுத்து கடந்த பாறைகள் வெளியிட்ட வாசம். அதுதான் இது. அதேதான். அதோ கடலுக்குள் இருக்கும் அந்த பாறை வரை நான் நீந்தி போகணும். வேரா, ஏன் தடுக்கிற? நான் ஏன் அவ்வளோ தூரம் போகக்கூடாது? ஏய் வேரா, என்னை ஏன் அந்த கடல் பாறை வரை போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்? நான் அங்கே போய் அது மேலே ஏறி நிற்கணும். பிடிவாதமும் அடங்கா பிடாரித்தனமும் ஒன்று சேர்ந்து குட்டி பிசாசு. இது ஒரு பெண்ணாயிருந்திருந்தால் கொழுத்த பணக்காரனாயிருப்பான். யூகோ அவன் மிக விரும்பிய பெண்ணையே மணந்திருக்கக்கூடும். யூகோ யூகோ நிச்சயமாய் இவருக்கு பின்னால் இப்பொழுது நிற்பது யூகோதானா? இவள் வருவாள் என காத்து கொண்டு அறைக்குள் ஓரடி மட்டும் எடுத்து முன்வைத்தார் வேரா. ஜன்னல் வழியே குப்பென்று கனமாய் வந்த ஒரு காற்று முட்டை மெழுகுவர்த்தியின் சுடரை விழுங்கியது. மினுமினுத்தது. ஆடி துடித்து அடங்கி போனது. அது முழு இருட்டில் வேரா புதிதாய் பயந்து போனார். முட்டாளாகாதே, வேரா கிளார்க் தான் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். பயப்பட ஒன்றும் கிடையாது. மற்றவர்கள்தான் கீழே இருக்கிறார்களே, 4 பேர், அத்தனையும் ஆண்கள். இந்த அறைக்குள் ஒரு பிராணி கூட கிடையாது. இருக்கவும் முடியாது. ரொம்ப கற்பனை செய்கிறாய் பெண்ணே. ஆனால் அந்த வாசம், சிறில் நீச்சலி அடித்த போன அதே கடற்கரை வாசம் இதோ வீசுகிறதே, அதே வாசம். இது கற்பனை கிடையாதே, இது உண்மையே. பிறகு அறைக்குள் யாரோ ஒருவன் இருந்தான். வேரா ஏதோ ஒன்றின் ஓசை கேட்டாள். படு நிச்சயமாய் ஏதோ ஒன்றின் ஓசையை கேட்டார். பிறகு அப்படியே அந்த ஓசையை கேட்டபடியே அவர் நின்று கொண்டிருந்த போது சில்லென்று இருந்த பிசுபிசுப்பான ஓர் ஈரக்கை அவரது தொண்டையை தொட்டது. ஓர் ஈரக்கரம். அதே கடற்கரை வாசம் சுமந்த கரம். பகுதி 3. வேரா அலறினார். தொடர்ந்து அலறினார். அடிவயிற்றை பிடுங்கி எடுத்த கிளி கதறலின் ஓலம் அது.
காப்பாற்ற யாருமே கிடையாதா என்பதைப் போல் அலறில் தெரிவிக்கும் காட்டு கூப்பாடு. இதற்கு பதிலாக கீழிருந்து எந்த ஒரு சப்தத்தையும் வேரா கேட்கவில்லை. ஒரு நாற்காலி எத்தி விடப்பட்டது போல கவிழும் ஓசையையோ, ஒரு கதவு திறக்கப்படும் ஓசையையோ, காலடிகள் தப் தப் என்று படியேறி விரைந்து நெருங்கும் சப்தத்தையோ, பிறகு போனா உயிரை திருப்பித் தருவது போல வேரா அறையின் வாசலில் சில வெளிச்ச பொட்டுக்கள் விளைந்தன. மெழுகுவத்தி ஒளிகள், அறைக்குள் விழுந்தடித்து கொண்டு நுழையும் ஆடவர்கள். என்ன நடக்குது? என்ன நடந்தது? என்ன ஆச்சு? அடக்கடவுளே, என்ன இது? வேரா நடுநடுங்கினார். ஓரடி எடுத்து வைக்க முயன்றார். அது முடியாது. ஒடிந்தார். யாரோ ஒருவர் குனிந்து அவருக்கு முன்னால் நிற்பது அரைகுறையாய் அவருக்கு தெரிந்தே ஒழிய அது யாரென்றால் விளங்கவில்லை. பிறகு திடீரென்று ஆச்சரியத்துடன் விளைந்த "ஓ கடவுளே, அதோ பாருங்க" என்ற குரலோசை அவரை மறுபடியும் முழு நினைவுக்கு கொண்டு வந்தது. கண்களை திறந்து நிமிர்ந்து பார்த்தார் அவர். கையில் மெழுகுவத்தி சுமந்த இந்த அத்தனை ஆண்களும் எதை பார்த்து ஆச்சரியமாய் கடவுளை அழைத்தார்கள்? அதையே பார்த்தார் வேரா. உத்திரத்திலிருந்து ஒரு நீளமான கடற்பாசி மாலை கீழ்வரை தொங்கிக் கொண்டிருந்தது. இதுதான் இருட்டில் வேராவின் கழுத்தை தடவிச் சென்றுள்ளது. இதைதான் ஈர பிசுபிசுப்பு கொண்ட ஒரு கையாய் இவர் எடுத்துக்கொண்டது. என்றோ கடலுள் மூழ்கிப்போன ஒரு கை மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்தது. இவரது குரல் வலையை பிசைந்து விட்டதாய் இவராகவே கருதி கொண்டது. கலகலவென அவருடைய வெறி சிரிப்பினை உதிர்த்தார் வேரா. வெறும் கடல் பாசிகள், கடல் பாசி மாலை, இவைதான் வாசம் வீசியுள்ளன. பிறகு விட்டு போயிருந்த மயக்கம் அவர் மீது திரும்பி இறங்கியது. மலமளவென தலையை தொங்க செய்து ஆளை தள்ளும் மயக்கம். அங்கிருந்து யாரோ ஒருவர்தான் தொய்ந்த தலையை தூக்கி பிடித்தது. யாரது? இவருக்கு விளங்கவில்லை. மயக்கம் காலகாலமாய் கடந்த பண்டைய காலத்துக்கே சென்று விட்டது போல ஆனது வேராவுக்கு. எதையோ குடிக்கச் சொல்லி அவரது வாய்க்கு நீட்டினார்கள். மூடிக்கிடந்த இதழ்களில் வைத்து அழுத்தினார்கள். பிராண்டியின் வாசனை அடித்தது. வாய்க்குள் விழுந்த பிராண்டியின் மடக்கினை அவர் விழுங்கியிருக்க வேண்டும். ஆனால் அதற்குள் திடுமென அவருடைய மூளைக்குள் ஒரு எச்சரிக்கை மணி அந்த மயக்கத்திலும் கிணுகிணுவென அடித்தது. எழுந்து உட்கார்ந்து விட்டார். கோப்பையை மறுத்து தள்ளினார். "இது எங்கே இருந்து வந்தது?" என்றார் கராராய். புளோரின் குரல் பதில் தந்தது. பதில் தரும் முன் சில கணங்கள் விழித்தார். பிறகு "கீழே இருந்து கொண்டு வந்தேன்" என்றார். "அப்போ இதை நான் குடிக்க மாட்டேன்" அலறினார் வேரா. அங்கு சில நிமிடம் மௌனம் நிலவியது. பிறகு பாராட்டும் தோணியில் லாம்பர்ட் சிரித்தான். "சரியாய் செஞ்சை வேரா, உங்க மூளை வேலை பண்ண ஆரம்பிச்சிச்சு. நான் போய் திறக்காத ஒரு புது பாட்டிலை எடுத்துக்கிட்டு வரேன்." துரிதமாய் வெளியேறினான் அவன். "எனக்கு இப்ப பரவாயில்ல" என நிச்சயமற்று சொன்னார் வேரா. "கொஞ்சம் தண்ணி?" எழுந்திருக்க சற்று தள்ளாடிய வேராவை தாங்கினார் டாக்டர். அவரை பிடித்து கொண்டும் கைகளால் கவ்விக்கொண்டும் நிற்க நீர்க்குழாய் வரை போனார் வேரா. குழாயை திறந்து குளிர்நீரை ஓட விட்டு கோப்பையை அதன் அடியில் பிடித்தார். சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த புளோர், "அந்த பாட்டில்ல வேற ஒன்றும் கிடையாது" என்று சற்று கோபமாய், "இதற்கு ஆம்ஸ்டாங் உங்களுக்கு எப்படி தெரியும்?" என கேட்டார். கோபம் முழுசாய் தலைக்கேற, "நான் அதில் வேற ஒன்னையும் கலந்துடல" என்றார் புளோர். "அப்படி ஏதாவது நடந்திருக்குமான்னு தானே கேட்கிறீங்க?" "நீங்க பண்ணீங்கன்னு நான் சொல்லலை" என்றார் ஆம்ஸ்டாங். "நீங்க பண்ணிருக்கலாம், இல்லைனா வேற யாராவது கூட பண்ணிருக்கலாம்." லாம்பர்ட் போனா அதே துரித வேகத்தில் திரும்பினான். கையில் ஒரு புது பிராண்டி பாட்டிலும் அதனை உடைக்க தேவையான சாவியும் வைத்திருந்தான் அவன். வேராவின் மூக்குக்கு அருகேயே வைத்து அதனை திறந்து
பிலிப், இந்த இரட்டிப்பு இதில் கிடையாது என்றான். இந்த வீட்டில் நிறைய பிராண்டி பாட்டிலுங்க இருக்கு. நிறைய பேர் மயங்கி மயங்கி விழ நேருன்னு தெரிஞ்சே பண்ணியிருக்கான் அந்த ஓவன். பொங்கி வழிந்த புது பிராண்டியின் தாக்கத்தில் குலுங்கினார் வேரா. ஆம்ஸ்ட்ராங் கோப்பையை பிடிக்க அதில் ஊற்றினான் பிலிப். ஷாக் தான் வேரா, இதை கொஞ்சம் குடிங்க, ஆறுதலாக இருக்கும். அதில் கொஞ்சத்தை மட்டும் குடித்தார் வேரா. அது நன்மை செய்தது. வேரா முகத்தில் தெளிவு பிறந்தது. சிறு புன்னகையோடு, இதோ இங்கே கொலைகாரன் திட்டமிட்டபடி செயல்படாமல் போய்விட்டது ஒரு கொலை என்றான் பிலிப். காதோடு காதாய் சொன்னார் வேரா. அதுதான் திட்டம்னா சொல்ல வரீங்க? லாம்பர்ட் ஏற்றுக்கொண்டு தலையசைத்தான். பயத்திலே உறைஞ்சி போய் நீங்க உயிரை விடடுன்னு என்பது எதிர்பார்ப்பு. சில பேர் இந்த ஷாக் தாளாம பட்டுன்னு போயிடலாம் இல்லையா டாக்டர்? ஆம்ஸ்ட்ராங் இக்கருத்துக்கு தன்னை புகுத்தி கொள்ளவில்லை. சந்தேகமாய்தான் பதில் தந்தார். அப்படியும் சொல்லிவிட முடியாது. இளையவள், ஆரோக்கியமானவள், இருதய சம்பந்தமான எந்த நோயும் இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனால் மாறாக சொன்ன டாக்டர் ஃப்ளோர் கொண்டு வந்திருந்த பிராண்டி பாட்டிலை கையில் எடுத்து கொண்டார். அதில் ஒரு விரலை நுழைத்து அடியில் இருந்ததை தொட்டு நுனி விரலை மட்டும் ருசித்தார். அவரது முகபாவம் மாற்றம் கொள்ளவில்லை. சொன்னார், நல்லாதான் இருக்கு. இப்போது ஃப்ளோர் கோபமாய் முன்னுக்கு வந்தார். உங்களை தொலைச்சி போடுவேன், தொலைச்சி. அந்த பாட்டிலை உடைச்சி அதில் நான் ஏதாவது கலந்துருப்பேனுங்கிறீங்களா? அந்த மாதிரி பண்ணுறீங்க? பிராண்டியில் மயக்கம் தெளிந்து சுவாதீனமாயிருந்த வேரா வீணாய் சண்டை முழுவதை தவிர்க்க பேச்சை திசை திருப்பினார். ஜட்ஜி எங்க? 3 ஆண்களும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டனர். விந்தையா இருக்கு, எங்க கூடவே வந்ததும் காணாம. ஃப்ளோர், நானும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்றார். என்னாச்சு டாக்டர்? படியேறும்போது நீங்கள் எனக்கு பின்னாடிலேயே வந்தீங்க. என்னை தொடர்ந்து வராருன்னு நினச்சேன் என்றார் ஆம்ஸ்ட்ராங். நம்ம வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் கொஞ்சம் மெதுவாக வந்திருக்கலாம், வயசானவர் இல்லை. மறுபடியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டபடி நின்றனர். லாம்பர்ட், என்னையா எல்லாமே விசித்திரமாக இருக்கு என்றான் கதறலாய். ஃப்ளோரும் முதல்ல அவர் எங்கேன்னு பார்த்தாகணும் என்றார் அவசரமாய். அவர் கதவை நோக்கி விரைந்தார். அவர் பின்னால் ஏனையவர்களும் வேரா கடைசியாக. படியிறங்கி அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது வரவேற்பறையிலேயே அவர் தங்கிட்டாரோ என்னவோ என்றார் ஃப்ளோர் மெதுவாக. வரவேற்பறையை அடைந்தனர். ஆம்ஸ்ட்ராங் உரக்க கத்தினார், வார்கிரேவ், வார்கிரேவ், எங்கே இருக்கீங்க நீங்க? அங்கு பதிலில்லை. படீர் படீர் என்று அடித்து கொண்டிருந்த மழையோசையை தவிர வீடு முழுவதும் மயான அமைதி நிரம்பியிருந்தது. வரவேற்பறையின் மையத்துக்கு வந்ததும் உணவற்று போன கல்லாய் ஆகினார் ஆம்ஸ்ட்ராங். அப்படியே நின்றுவிட்டார். மற்றவர் அவருக்கு பின்னால் குழுமி அவருக்கு பின்னால் நின்றபடியே பார்த்தனர். யாரோ கர்ண கொடூரமாய் அலறினர். வரவேற்பறையின் எதிர்மூலையில் பின்பக்கம் நல்ல உயரமாய் இருக்கும் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார் வார்கேவ். அவருக்கு இரு புறங்களிலும் தத்தம் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டு எரிந்து கொண்டிருந்தன. ஆனால் அனைவரும் மூர்ச்சையாக வைத்து அதிர வைத்தது எது தெரியுமா? அங்கு ஜட்ஜு நல்ல சிகப்பு நிற போர்வை ஒன்று போர்த்தப்பட்டு தலையில் தீர்ப்பு சொல்லும்போது நீதிபதிகள் சம்பிரதாயமாய் ரீதியாக அணிந்து கொள்ளும் கருப்பு நிற குல்லா அணிந்து அமர்ந்திருந்ததுதான். அனைவரும் அப்படியே நெருக்கும்படி செய்கை காட்டிவிட்டு டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் மட்டும் முன்னேறினார். அமைதியாய் கண்களால் உட்கார்ந்திருந்த உருவத்தை குடிபோதையில் இருக்கும் ஒருவனைப் போல தள்ளாடி நடந்து அவர் மட்டும் நெருங்கி நின்றார். நின்று போய்விட்டிருந்த முகத்தை துளைத்து பார்ப்பது போல் மிக அருகில் குனிர்ந்தார் ஆம்ஸ்ட்ராங். பிறகு திடீர் துரித இயக்கமாய் தலையிலிருந்த குல்லாவை தள்ளிவிட்டார். அது நல்ல பெரிய வழுக்கை மண்டையை காட்டி ஒரு வட்ட வடிவ துளை போன்ற ஒன்றை அதில் சுட்டியபடி தரையில் விழுந்து உருண்டது.
நடுமண்டை துளையிலிருந்து என்னவோ வழிந்து கெட்டியாயிருந்தது. கையை பிடித்து தூக்கி நாடி துடிப்பை தேட முயன்றவர் முகம் தாண்டி கீழ் நோக்கி பிசுபிசுப்பாய் சுட்டத் துவங்கிய சிவப்பு திரவத்தை கவனித்துவிட்டு உணர்வற்ற உயிர்ப்பற்ற அடங்கி போன குரலில் சொன்னார், சுடப்பட்டு விட்டார். ஃப்ளோர் உடனே, கடவுளே, அந்த ரிவால்வர் என்றார். அதே உயிர்ப்பற்ற குரலிலே டாக்டர் சொன்னார், தலை மையத்தில் வச்சு சுட்டிருக்காங்க, உடனடி மரணம். வேரா அந்த குல்லா பக்கமாய் நகர்ந்தார். கிளியில் புழு புழுத்து போன குரலில் அவர் சொன்னார், மிஸ் பிராண்ட் காணாம போனதா சொன்ன கம்பளி நூற்கண்டு. ஃப்ளோர், அது பாத்ரூம்ல காணாம போனதா ரோஜர்ஸ் சொன்ன திரை சீலை என்றார். ஓ, அப்போ இதுக்காக தான் இந்த இரண்டையும் களவாடியிருக்காங்க என்றார் வேரா. சட்டென கலகலத்தான் பிலிப். இயற்கைக்கு முரணான, இப்பொழுது தேவையற்ற கணீர் சிரிப்பு. சொன்னான், 5 சிப்பாய் பொடியன்கள் சட்டம் படிக்க போனார்கள். ஆவணக் கிடங்குக்குள் ஒருவன் சிக்கிக் கொண்டுவிட மிஞ்சினர் 4. இப்படி முடிகிறது ஜஸ்டிஸ் ஜட்ஜ் மேதகு வார்கிரேவின் விதி. இனி யாருக்கும் இவரால் மரண தண்டனை விதிக்க முடியாது. சம்பிரதாய கருப்பு கொல்லா அணிதல் எல்லாம் இனி ஜட்ஜிக்கு கிடையாது. இதுதான் அவர் கடைசியாய் ஒரு நீதிமன்றத்தில் உட்காருவது. இதுதான் வழக்கின் சாரம்சம் என்று திறமையாய் இட்டுக்கட்டி படித்து குற்றமற்ற அப்பாவிகளை தூக்குக்குள் அனுப்பும் வேலையெல்லாம் இனி முடியாது. ஆஹா, இப்போ மட்டும் அந்த எட்வர்ட் ஷெல்டன் இங்கே இருந்தா எப்படி சிரிப்பான்! ஓ காட், எப்படி சிரிப்பான்! பிலிப்பின் இந்த வெடிச்சிரிப்பு அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியாய், ஒரு அடியாய் அமைந்தது. இன்னைக்கு காலையில தான் நீங்க இவர்தான் அதுன்னு சொன்னீங்க என அலறலாய் குறிப்பிட்டார் வேரா. பிலிப்பின் முகபாவம் மாறியது, சுவாதீனம் கொண்டது. தாழ்ந்த குரலில் அவன் சொன்னான், நான் சொன்னேன், நினைவிருக்கும். அந்த என் முடிவு தப்பு. இதோ இங்கே நம்மில் இன்னொருவர் குற்றமற்றவர் என்று நிரூபணமாயிடுச்சு. ஆனால் காலம் தாழ்த்தி. அகதா கிறிஸ்டியின்